ஸ்ப்ரெட் ஆகுறதுனால கல்யாணம் ரொம்ப கிராண்டா வேண்டாம், சிம்பிளா வச்சுக்கலாம் ஹீரோயின் வீட்டுல சொல்ல ஹீரோவும் செலவு மிச்சம்னு சொல்லி இப்போ வீட்லயே வச்சு கல்யாணத்தை முடிச்சிடறாரு. கல்யாணம் முடிஞ்சது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோயின் தாத்தா தெரியாம அங்கிருந்து என்ன மேல கால் வச்சதுனால இப்போ வலிக்கு கீழே விழுந்துறாரு. அவரை வந்து செக் பண்ணி பார்த்த டாக்டருமே உங்களுக்கு கால்ல பிராக்சர் ஆயிருக்கிறதுனால நீங்க டனி நவரவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால வேற வழியே இல்லாம ஹீரோயின் கம்பெனி மொத்தமாவே ஹீரோ வீட்லயே தங்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாளுக்கு கூட வழி இல்லாத மாதிரி வீட்டை சுத்தி எப்பயுமே ஆளுங்க இருந்துட்டே இருக்கிறதுனால இப்போ ஹீரோ வேற வழியே இல்லாம அவங்க சொந்தக்காரங்க கூடயே ஹால்ல படுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கம்பெனி வந்ததுல இருந்தே கணக்கே இல்லாம கையில இருந்து செலவாயிட்டு இருக்கு. எப்போடா 2 நாள் முறையும் ஹீரோயின் ஃபேமிலியை பேக் பண்ணி அனுப்பலான்னு பாக்குற ஹீரோக்கு இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. அது என்னன்னா கொரோனா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இன்னைக்கு நைட் 12 o'clockல இருந்து ஃபுல் லாக்டவுன் போட போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. 12 மணிக்கு தானே லாக்டவுன் போறாங்க, அதுக்குள்ள நீங்க ஊருக்கு போயிருங்கன்னு சொல்லி இப்ப ஹீரோவும் ஐடியா கொடுக்குறாரு. இதனால இப்ப எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க கார் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல இப்ப பஞ்சர் ஆயிருது. இதனால ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே ஊருக்கு போக முடியாம திரும்ப ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் வெளியே போயிருந்த ஹீரோவுக்கு கால் பண்ண ஹீரோயினுமே இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா இரும்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு கொரோனாவா இருக்குமோ சொல்லி டவுட் வருது. இப்ப ஹீரோவுமே இந்த விஷயத்த கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப சில ஆளுங்க எல்லாம் கொரோனா செக் பண்றதுக்காக இப்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க அந்த வீட்டுல இருக்க எல்லாரோட சாம்பிள்ஸையும் வாங்கி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மட்டும் தனியா நின்று இருக்காரு. எனக்கெல்லாம் கொரோனா இல்லைன்னு சொல்லும் போது அங்க வந்து ஒருத்தர் உங்களுக்கும் செக் பண்ணி பாக்கணும்னு சொல்லி இப்ப ஹீரோயுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோ வேண்டாம்னு சொன்னாலே இப்ப வலுக்கட்டாயமா அவருக்கும் கொரோனா செக் பண்றாங்க. இப்ப செக் பண்ணி பார்த்த டாக்டருமே உங்கள ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் கொரோனா இருக்கு, வேற யாருக்குமே கொரோனா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வீட்டு ஆளுங்களும் யாருக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லி இப்ப ஒருத்தர் ரொம்ப சந்தேகமா பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான் கொரோனா இருந்திருக்கும். இப்ப அவருமே எனக்கு கொரோனா எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க தப்பிச்சு போக பாக்குறாரு. ஆனா அங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை பிடிச்சி இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க.